நீட்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்குலாம்? நீட் எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என் பொண்ணு டாக்டர். அந்த நீட் இல்லைன்னா நான் என்னால காலேஜ் வாசல் கூட போயிருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த நீட் எக்ஸாம் ஒரு தரப்பினர் வேணுன்றாங்க, இன்னொரு தரப்பினர் வேணான்றாங்க. இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல நீட்னா என்ன அப்படின்னு அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? சரி, ஓகே. சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீட் அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதாவது தமிழில் சொல்லணும்னா தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு. இதுதான் வந்து நீட்டோட ஃபுல் ஃபார்ம். நீட்ன்றது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா என்டிஏ அப்படின்ற ஒரு ஏஜென்சி, அதாவது நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. வருஷம் இவங்க தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யாருக்கு, இந்த நீட் எக்ஸாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்னா கிடையாதுங்க, ஆர்ட்ஸாக கிடையாது. எம்பிபிஎஸ் பண்ணுறாங்களே, மருத்துவம் சார்ந்த படிப்பு அவங்க தான் பண்ணுறாங்க. மருத்துவம் சார்ந்ததுனா என்ன, எம்பிபிஎஸ் மட்டும்தான்னா கிடையாதுங்க. அது பிடிஎஸ், அதாவது பல் மருத்துவம் அவங்க பண்ணுறாங்க. அப்புறமா சித்தம் யுனானி, அப்புறமா ஆயுர்வேதம், அவங்களேங்க கால்நடை டாக்டர் இருக்காங்க, அவங்க கூட இதை வந்து என்ட்ரன்ஸ் தான் நீட்டை வந்து எழுதி தாங்க ஆகணும். எழுதி அதில் வர மார்க்கோட அடிப்படையில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயோ கவர்மெண்ட் காலேஜ்லேயோ வந்து சீட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த நீட் எக்ஸாமால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட நானே சின்ன வயசுல நிறைய நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து டாக்டர் படிச்சார். அவங்ககிட்ட நம்ம போய் கேட்டுன்னு வச்சேன், ப்ரோ டாக்டர் படிக்கலாம்? ஆமாம் ப்ரோ. அப்பாவும் டாக்டர் அப்படின்னும். அதே மாதிரி இன்னொருத்தன் கேட்டாலும் அப்பாவும் டாக்டர் அப்படின்னும். இந்த மாதிரி அந்த அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பையன் டாக்டராக தான், அதாவது ஒரு டாக்டருக்கு பிறந்த பையன் டாக்டர் தான் ஆகும், பொண்ணும் டாக்டர் தான் ஆகும். என்ன காரணம்? அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா? ஏன் மற்றவங்களுக்குலாம் வந்து மூளைலாம் கிடையாது? டாக்டர் படிக்கிறவங்க யாருக்கும் மூளை கிடையாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க கிட்ட காசு இருக்கு, ஏழைங்கிட்ட இல்லை. அதனால தான் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு நீட்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யார் யார் டாக்டர் படித்தாங்களோ அவங்க மட்டும்தான், அவங்களோட பசங்க மட்டும்தான் டாக்டர் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் படித்தாங்க, டாக்டராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்கு, 50 லட்சம் 1 கோடி அவங்ககிட்ட கொடுக்க காசு இருக்கு. அதனால அவங்க டாக்டர் ஆனாங்க. எப்போ நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படித்தவன் மட்டும்தாங்க டாக்டர் ஆகலாம். அதாவது வந்து நீட் எக்ஸாம் பாஸ் ஆகணும், அது படிக்கணும். படித்தவன் மட்டும்தான் வந்து டாக்டர் ஆகும். அது ஏழையாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, படித்தா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்றத வந்து எடுத்துட்டு வந்ததே வந்து இந்த நீட் எக்ஸாம் தாங்க. நாங்கள் எனக்கு கூட டவுட்டாக இருந்தது, உண்மையிலே அப்படிதானா அப்படின்ட்டு. அப்போ எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஒரு வந்து டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். கீழ்ப்பாக்கம் ஸ்டாண்டில் தான் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க அம்மாட்ட கேட்டேன், டாக்டர் படிக்கிறாங்க, பையன் படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறான் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போதான் அவங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். ஆனால் அவங்க அந்த பையனோட அம்மா டாக்டர் கிடையாது. அவங்ககிட்ட கேட்டேன், சரிங்க இப்போ நீட் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, வைக்கலாமா வேண்டாம் அப்படின்னு. அப்போதான் அவங்க சொல்றாங்க, நான் சொன்ன விஷயத்த அவங்களும் சொல்றாங்க, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா பையன் அப்படியே டாக்டர் ஆனாங்க. இந்த காலத்துல படிச்சா மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். அதாவது வந்து காசு இருக்கிறவங்க தான் டாக்டர் ஆக முடியும் கால போய் ஏழைங்களை கூட டாக்டர் ஆகலாம் அப்படின்றது வந்து இப்போ இந்த நீட்டால வந்து தெளிவா இருக்குங்க. அதுதான் வந்து நீட் எக்ஸாம் வேணும் அப்படின்ற ஒரு காரணம். சரிங்க, இப்ப நீட் எக்ஸாம் ஒரு வேலை தூக்கிட்டாங்க, சரி நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா, இப்போ உண்மையிலே நம்ம போராட்டம் பண்றாங்களே, போராட்டக்காரங்க உண்மையிலே அவங்க பண்றதுல உண்மையில எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. என்னடா போராட்டம் பண்றாங்க சந்தோஷமா அப்படின்னு நினைக்கிறேன், கிடையாது. அதாவது வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே போராடும் போது ஒரு விஷயத்த, புதுசா ஒரு விஷயத்த வந்து தராங்க. எக்ஸாம்பிள் நம்ம டிவிக்கு விஜயண்ணா, ஏன்னா 50-60 வருஷம் கட்சி ஆண்டிருக்காங்க, 2 கட்சி ஆண்டிருக்காங்க. அதை உடைக்கிறது எவனாலையும் முடியலங்க. நான் தமிழர் கட்சின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் மேல நிறைய புகார்கள் அவரும் வந்து காலி ஆயிட்டாரு. இந்த 2 கட்சியுமே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நானே நினைப்பேன், இந்த கட்சியை உடைக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து 70 வருஷம் கட்சியை உடைச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்பதான் நினைச்சேன், அப்ப யங்ஸ்டர், அப்பெல்லாம் வந்து நம்ம நிறைய படம் பார்ப்போம், மாணவன் நினைச்சா எதுவும் முடியும், எதையும் முடியும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஒரு மாணவர்கள் நினைச்சா எதையும் முடிப்பாங்க அப்படின்றத வந்து விஜயண்ணா ஆட்சியில தான் வந்து பார்த்தோம். உண்மையிலேயே அதை உடைச்சி விஜயண்ணா தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க, போராட்டம் வந்து நீட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க. நீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், நம்மளை வேணா பாதிக்காம இருக்கலாம், நம்ம பசங்களை கண்டிப்பா பாதிக்குங்க. ஏன்னா வந்து காசு இருக்கிறவன் ஈஸியா ஆயிடுவாங்க, டாக்டர் ஆயிடுவான். காசு இல்லாதவன் கண்டிப்பா டாக்டர் ஆக முடியாது. அதே மாதிரி அறிவாளி புத்திசாலி தான் டாக்டர் ஆனா கிடையாதுங்க. எல்லாருமே அறிவாளி புத்திசாலியா இருக்க முடியாதுங்க. அதனால காசு இருக்கிறவன் ஈஸியா டாக்டர் ஆயிடுவான். அவன் எத்தனை பேரை கொல்லுவான்றது கண்டிப்பா தெரியாது. கண்டிப்பா அறகுறை டாக்டர் தான் இருப்பான். அதனால பல உயிர்கள் வந்து கண்டிப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீட்னா என்ன, அதனால என்ன பாதிப்புகள் வரும், நீட்டு இருக்கிறதுனால என்ன நன்மைகள் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவா கேட்டுருங்க. ஏன்னா இப்ப இது அரசியல் ஆக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. சரிங்களா? இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் வரவே ஜனநாயக படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு சைடு வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், நீட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல 2013 ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
ஏன் இப்போ போராடுறவங்க ஏன் அப்பவே ஏன் போராடல? ஏன்னா அப்ப நீங்க போராடுனீங்கன்னா உங்களை அடிச்சு தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இப்ப நடக்கிற மனநல ஆட்சி. அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. சும்மா ரொம்ப அடம் பிடிச்சுன்னா தூக்கி உள்ளதான் போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நிறைய பேர் வந்து இது போராட்டம் பண்றாங்க. போராட்டமே நல்ல விஷயம் தான். ஆனா எதுக்காக இந்த போராட்டம் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா இது நம்மளோட முடிஞ்சு போய் அடுத்த ஜெனரேஷன் வரப்ப அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. திறமையான ஏன்னா வந்து மக்கள் நம்புறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு அப்புறம் நம்புறது வந்து டாக்டர் தாங்க நம்புறாங்க. அது ஒரு புனிதமான தொழில். சேவை அப்படின்னாங்க. இப்போ அது பிசினஸ் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? ஆனா ஒரு சில பேர் இன்னும் சேவையா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 5 ரூபா டாக்டர் நம்ம பார்க்குறோம். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வரும்போது உண்மையிலேயே அவங்க திறமைசாலியா தான், புத்திசாலியா தாங்க இருக்கணும். அதுக்கு இந்த நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா டாக்டருக்கு இப்போ டாக்டர் படிக்கிற பசங்களை கேட்டு பாருங்க. அவங்க அப்பாங்களை கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க நீட்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படின்ட்டு. படிக்காத காசு இருக்கவங்க டாக்டர் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம உயிர் தாங்க போவோம். அதுக்கான விலையை நம்ம தான் கொடுத்தாகணும். அதனால யோசிச்சு போராட்டம் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த நீட் வந்து படிக்க முடியும் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஏங்க இவ்வளவு தூரம் படிக்கிறீங்க, 10th நல்ல மார்க் +1 எடுக்கிறீங்களா, +2 இதை தாண்டின உங்களால அதை தாண்டது பெரிய விஷயமாங்க. இதெல்லாம் தாண்டுறீங்க, நல்ல டாப்ல தான் ஸ்கோர் பண்றீங்க. இதை தாண்டின உங்களால அதை தாண்டது கஷ்டமாங்க. சரிங்க, ஒரு அட்டம் விட்டாங்க, இல்ல 2 அட்டம் இல்ல 5 அட்டம் கூட விட்டாங்க. எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க, தைரியமா போராடுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 1300 தடவை ட்ரை பண்ணாராம். ஒரு 3 வருஷத்துல என்னங்க ஆயிட போகுது? எதையும் வேணும்னா அதுனா ஒரு விஷயம் வேணும்னா அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு அந்த மாதிரி விடாமுயற்சியில கண்டிப்பா வந்து ஜெயிங்க. அதுக்காக வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுல கோலத்தணும். நான் கேட்கிறேன், மருத்துவ படிப்பு மட்டும் தான், ஏன் வேற படிப்பே இல்லையா? கஷ்டமா இருந்தா வேற மாறிக்கிங்க. இல்லை அதுதான் பண்ணணும்னா கஷ்டப்படுங்க. நம்மளுக்கு விஷயம் ஒரு தேவைன்னா அதை கஷ்டப்பட தெரியணும், அடம் பிடிக்க தெரியணும், விடாமுயற்சி அதை பிடிக்க தெரியணும். அப்படிலாம் இல்லை நீங்க வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்துறீங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு போராட்டத்துக்கு எல்லாரையும் வந்து மாத்திடுது. அதனால இந்த போராட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பான விஷயம் தாங்க. அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம தான் வந்து பாதிக்கப்படும். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், என்ன அப்படின்னா இந்த நீட் வந்ததுனால என்ன பணக்காரன் வந்து படிக்க முடியாது, நல்ல படிக்கிறவங்க தான் படிக்க முடியும்னா ஏழைகளும் அதே மாதிரி தான், காசு இல்லாத கூட படிக்கலாம் அப்படின்னா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காங்க கவர்மெண்ட், இப்போ பண்ணலங்க. 2013 17 வந்து நம்ம எடப்பாடி அவர் ஆட்சியில வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல, ஏன்னா வந்து பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சிங் இருக்கும் எல்லாமே இருக்கும், அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டும் வந்து அதே ஈக்குவல் இருக்கணுன்றதுக்காக அவர் அப்பவே வந்து நீட் எக்ஸாம்ல கோச்சிங் சென்டர்லாம் வச்சிருக்காருங்க. சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து யோசிக்காம பண்ணலங்க. அது மாநில அரசா இருக்கட்டும் இல்லை மத்திய அரசா இருக்கட்டும் எல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் பசங்களுக்காக அவங்களும், அதாவது ஏழை மாணவர்களும் வந்து மருத்துவர் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு ஃபுல்லா 400 சென்டர் இருக்காங்க, இலவச சென்டர். ஏங்க இவ்வளவு கவர்மெண்ட் உதவி பண்ணது படிக்கிறது என்னங்க ஆயிட போகுது? படிக்கிறது ஒரு கஷ்டமாங்க சொல்லுங்க? படிக்கிறதோட வேலை என்னங்க இருக்கு? படிச்சுட்டே இருக்கிறவங்க படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க அது. அதை விட்டு தேவையில்லாம எதுக்கு இந்த போராட்டம் பண்ணிட்டு இதனால வந்து பாதிக்கப்பட போறது முழுக்க முழுக்க நம்ம தான். அதனால வந்து போராட்டம் பண்றாங்க. எதுக்காக போராட்டம், இதுல பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுங்க. இப்போன்னு சொல்றேன், நீட்னு ஒண்ணு இருந்தா மட்டுமே ஏழை பசங்க வந்து டாக்டர் ஆக முடியும். இல்ல வம்சா வழியா எப்படி ராஜா அப்பா ராஜா பையன் ராஜான்ற மாதிரி எப்படி வந்து அந்த காலத்துல அதே மாதிரிதான் வந்து நீட்டு எடுத்துட்டாங்கன்னா அவன் ராஜா, அவன் பையன் முட்டாளா இருந்தா கூட, பொண்ணு முட்டாளா இருந்தா கூட அவளும் வந்து டாக்டர் ஆவா, நம்ம தான் கொள்ளுவா, நம்மளோட உயிர் தாங்க போகும். அதனால நீட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் தான் போடுறது. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு நீட் வேணாமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். அதான் சொல்ல யங்ஸ்டர்ஸ் நினைச்சா எதை வேணா மாற்றலாம் அப்படின்றது வந்து நம்ம 2026 எலெக்ஷன் வந்து ஒரு உதாரணம். இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.